நவம்பர் எழுச்சியின் முடிவு 1831 செப்டம்பர் 8 அன்று வார்சா நகரத்தை ரஷ்யா கைப்பற்றியதை அடுத்து போலந்தின் நவம்பர் எழுச்சி முடிவுக்கு வந்தது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ரஷ்யா, புருசியா மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகளால் போலந்து 3 முறை பிரிக்கப்பட்டு அதன் சுதந்திரம் பறிக்கப்பட்டது. 1815ஆம் ஆண்டு வியன்னா மாநாட்டிற்கு பிறகு போலந்தின் பெரும்பகுதி காங்கிரஸ் போலந்து என்ற பெயரில் ரஷ்ய பேரரசின் ஒரு பகுதியாக மாறியது. இருப்பினும் போலந்துக்கு ஒரு தனி அரசியலமைப்பும் இராணுவமும் அளிக்கப்பட்டன. ரஷ்யாவின் சார் மன்னரான முதலாம் நிக்கோலஸ் போலந்தின் தன்னாட்சி உரிமைகளை படிப்படியாக குறைத்தார். போலந்து அரசியலமைப்பை மீறி சுதந்திரமான பேச்சுரிமை, அச்சுரிமை மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கான உரிமைகளை ரஷ்ய மன்னர் நீக்கியது போலந்து மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. ரஷ்ய அதிகாரிகளின் ஆதிக்கம் போலந்து இராணுவத்திலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. 1830ஆம் ஆண்டு பிரான்சில் நடந்த ஜூலை புரட்சி ஐரோப்பா முழுவதும் சுதந்திர இயக்கங்களுக்கு உத்வேகம் அளித்தது. இது போலந்திலும் ரஷ்யாவிற்கு எதிரான கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது. 1830 நவம்பரில் போலந்து இராணுவ அதிகாரிகளும் இளம் தேசியவாதிகளும் சேர்ந்து வார்சா நகரில் ரஷ்ய ஆதிக்கத்திற்கு எதிராக கிளர்ச்சியை தொடங்கினர். இதுவே நவம்பர் எழுச்சி என குறிப்பிடப்பட்டது. இந்த கிளர்ச்சி போலந்து முழுவதிலும் பரவியது. கிளர்ச்சியாளர்கள் போலந்தின் சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தினர். இந்த கிளர்ச்சியை ஒடுக்குவதற்கு ரஷ்யாவின் பெரும் படையொன்று வந்தது. பல மாதங்களுக்கு போராட்டம் தொடர்ந்தது. இதன் முக்கிய கட்டமாக 1831ஆம் ஆண்டு செப்டம்பர் 6 முதல் 8 வரை வார்சா போர் நடைபெற்றது. இந்த போரில் ரஷ்ய படைகள் வார்சா நகரை கைப்பற்றின. வார்சா வீழ்ந்ததும் நவம்பர் எழுச்சி முடிவுக்கு வந்தது. பல கிளர்ச்சியாளர்கள் ஐரோப்பாவின் பிற நாடுகளுக்கு தப்பிச் சென்றனர். இது கிரேட் இமிகிரேஷன் என்று குறிப்பிடப்பட்டது. போலந்தின் அரசியலமைப்பு ரத்து செய்யப்பட்டு இராணுவம் கலைக்கப்பட்டது. தனித்துவமான உரிமைகள், சுதந்திரங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டன. போலந்து முழுமையாக ரஷ்ய பேரரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. போலந்தின் சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு துயரமான அத்தியாயமாக இந்த நிகழ்வு நினைவு கூறப்படுகிறது.